ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதே காஸ்டியூமில் வேற ஒரு கோவிலை பற்றி பார்ப்போம். போன எபிசோடில் வந்து நம்மளோட உலக அதிசயமான தாஜ்மஹால் பற்றி ஒரு சின்ன ஒரு நோட்டும், நைனி சாரண்யமில் வந்து இருக்கிற நிறைய ஒரு திவ்ய தேசங்களை பற்றியும் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து 6th எபிசோடுக்குள்ளே வந்து குதிக்கும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த எபிசோடில் தான் நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்றது எங்கள் மம்மி டுமா சொல்ல போகிறாங்க. மம்மி சொல்லுங்க. ராம் 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 அயோத்தியா போகணும். அப்பா, நான் வந்து இந்த அயோத்தியா இஷ்யூ எல்லாம் நடக்கும் பொழுதெல்லாம் நான் எல்லாம் நினைச்சு கூட பார்க்கல. நம்ம வந்து அயோத்தியா போவோம், அந்த பாலராமரை பார்ப்போம் நான் நிஜமா நான் இமேஜின் கூட பண்ணல. ஏன்னா எனக்கு பாலிடிக்ஸ் எல்லாம் ரொம்ப தெரியாது. அதனால அயோத்தியா இஷ்யூன்னு இருந்தது, அவ்வளவுதான் தெரியும். அதுக்கப்புறமா ராமரை வந்து அந்த அங்க போட்டோல பாக்குறது, டிவியில பார்த்தேன், அவ்வளவுதான். அந்த சம்ப்ரோஷன் அப்போ நான் பார்த்தேன், அவ்வளவுதான். எனக்கு அவரை பார்க்கிற குடுப்பனை வந்து எனக்கு கிடைச்சது. ராமருக்கு தன்யனானே. என்னத்துக்கு சொல்ல வரேன்னா, பிரமாதமா கட்டியிருக்கா சௌமினி. இவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் இருக்குமான்னு நிஜமா அதுவே இன்னொரு அதிசயமா கூட வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு அயோத்தியா பெரிய பிரிமிசஸ்மா. என்ன வந்து வீல் சேர்ல வரங்களான்னு கேட்டா, அது வந்து போனது வந்து அயோத்தியா வந்து நைட்டே போயிட்டோம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு நைட்டே, ஃபார்ச்சுனேட்லி நைட்டு போயிட்டோம். ஏன்னா மத்த நாள் காத்தால இருந்து பயங்கர மழை. அந்த நைட்ல போனதுனால, மழையில போனோம்னா நேரம் ஆயிடுறதா, வேற மழை இல்லாத போனா ஃப்ரீயா அவாவா நடந்து போலாம். அதாவதுமா, நான் வீல் சேர்ல போகிறதுக்கு காரணம் ஒன்று என்னன்னா, ரசிச்சுன்னு போகணும்னு போனேம்மா. அதில் என்னன்னா, கீழே கார்பெட் இருக்கு, மேலே பிடிச்சிக்கிறதுக்கு ராடு இருக்கு. அதனால இந்த பக்கம் அந்த பக்கம் பிடிச்சிருந்து கார்பெட்டில் நடக்கும்போது கிரிப் இருந்தது. ரொம்ப தூரம் நடக்கணும்மா, ரொம்ப தூரம் நடக்க வருன்னு பார்த்தேன். ரொம்ப தூரம் நடந்தது. சரி பரவாயில்ல, ராமர் நமக்கு சக்தி கொடுப்பார் அப்படின்ட்டு ராமா 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 சொல்லிண்டே போனேன் சௌமினி. போனா அங்க கிட்ட போனா, அப்பா என்ன பிரம்மாண்டம்ப்பா. அது வந்து ஒருத்தரும் பார்க்க வேண்டிய இடம் ராமர், அயோத்தியா ராமர். நான் நினைச்சேன் ஏதோ ராமர் சாதாரணமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அப்பா அந்த பாக்குறதுக்கு கோடான கோடி கண்ணு வேணும். அவ்வளோ ஃபுல்லு சாண்ட்லியர் லைட்ஸு. சாண்ட்லியர்னா கேட்கணுமா, ஃபுல்லாக அந்த கிறிஸ்டல் கட்டிங்கில் அப்படியே கிளிட்டரிங்கு. பெருமாளா ராமரா பாலராமர் அழகாக சிரிச்சுண்டு சூப்பராக இருந்து, ஃபுல்லாக லைட்ஸில் சம்கிலாம் வச்சு அழகான அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகாக இருந்து. கிட்ட போனால் போங்கன்னு சொன்னாலா, என் ஏஜை கன்சிடர் பண்ணி நான் நோண்டி மாமின்னு பார்த்துட்டு அங்கே இருக்கவாள்லாம் மொல்லமா நடங்கன்னு சொல்லிட்டேன். ராமா, உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவரை நினைச்சுட்டே வந்த உடனே அப்படி திரும்பினேன் சௌமினி. திரும்பினேன், எல்லாரையும் போன்னு சொன்ன அந்த செக்யூரிட்டி கார்டு என்னை கூப்பிட்டான். இங்க வாங்கோ, நீங்க உள்ள போங்கோ, நீங்க போய் நின்று போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, அது என்னது ராமா, உன்னை பார்க்கறதே சந்தோஷம்னா திருப்பியும் என்ன பாருன்னு சொல்றியா, நான் என்ன கொடுத்து வச்சிருக்கேன் ராமா அப்படின்னு சொல்லி திருப்பியும் அந்த இடத்துக்கு போனேன் சௌமினி. அந்த இடத்துல வந்து யாருமே மூவிங் பிளேஸே கிடையாது, தனியான இடம். அந்த இடத்துல நிக்க வச்சா, நன்னா 8 ஃபுட் நன்னா திவ்யமா சேவிச்சுட்டு, ராமா போறோம், உன்னை சேவிச்சது போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா திரும்பி வந்தேன். அதுதான் இந்த இடத்துல ராமர் வந்து எனக்கு காட்சி கொடுத்த. அதை வந்து நான் இன்னைக்கு நினைச்சாலும் ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது. அயோத்தியால முதல் நாள் நைட்டு நான் அங்க பார்த்தேன் அயோத்தியா பாலராமர். நெக்ஸ்ட் டே ஹெவி ரெயின், மார்னிங் ரெயின். அவன் என்ன பண்ணிட்டான், அங்கங்க பிளாஸ்டிக்ல ரெயின் கோட் தரான், அதுவும் பைசா. எல்லாமே தான் நான் சொன்னேனே, அங்க எல்லாருமே பைசா தான்மா. எல்லாமே அந்த ரெயின் கோட் என்ன உனக்கு ஃப்ரீயாவா தருவா? அப்புறம் என்ன, அது ரெயின் கோட் போட்டுட்டாலும் நாட் சஃபிஷியன்ட். ரோட்ல தண்ணி பயங்கர, என்னமா பண்றது, ஏரியால லோ ஏரியா, நம்ம வீட்டுல கூட போக முடியல. சரி, அடுத்து அதுக்கப்புறமா நாங்க பார்த்த இடம் எல்லாம் சொல்றேன்மா சோமனி. அப்புறம் ஹனுமான் காடி பார்த்தோம், அப்புறம் தசரத் மஹல் பார்த்தோம், கனகா பவன் பார்த்தோம். அப்புறம் வந்து இதுக்குள்ள எல்லாம் டைம் ஆயிடுத்து, நல்லா இருந்தது. ஆஞ்சநேயருக்கும் பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். இந்த சீதா தேவி சமையல் பண்ண இது
எல்லாம் கனக பவன், அப்புறம் தசரத் மஹல் அதெல்லாம் பார்த்தோம். ஓகே, சோ ஜாலியா முடிச்சிட்டீங்க. இப்போ ஜாலியா அங்கெல்லாம் கூட நம்ம எல்லாம் கலர்ஃபுல்லா எல்லாரும் கோலாட்டம் எல்லாம் போட்டு நல்ல ஜாலியா இருந்தது. அப்புறம் குப்தர்காட் வந்தோம். குப்தர்காடுன்றது ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாருன்னா, ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் ராமர் வந்து he has to close his avatar அப்படின்றதுனால அது சொல்றா. அது எனக்கு அது சரியா எனக்கு தெரியல. அந்த அந்த கோவிலுக்கு கட்டாயம் போகணுன்றதுனால அந்த டெம்பிளுக்கு போனோம். அந்த ப்ரீஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஹிந்தியில வந்து சரண்யா ஃபாதருக்கெல்லாம் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு புரியல, அவ்வளவுதான். சொல்லுங்க சார். வாழ்க்கை கிடையாது. உனக்கு ஹிந்தி புரிஞ்சா உனக்கும் கொடுத்துருப்பாரு. ஆமா, அந்த அந்த நான் போட்டோ நான் இதுல கட்டாயம் போடுறேன். அவ வந்து இதே மாதிரி ஃபேசிங் சவுத் தான் இருக்கேன் ராமர். அதாவது என்ன பண்றேன்னா ஜலத்துல இறங்குறாராம் அப்படியே ராமர். அது அந்த இடம் அப்படி சொல்றா. எல்லாரும் போன உடனே அந்த அவதாரம் முடிக்கிறதுக்கு அந்த இடத்துல ஜலத்துல இறங்குறாராம். அதுதான் வந்து குப்தர்காட். அந்த இடத்துலயும் போயிட்டு அந்த ஜலத்திலயும் புரோட்சிண்டு வந்தோம் நாங்க. சரி, அதுக்கப்புறமா அங்கிருந்து லக்னோ வந்தோம். லக்னோ. ஓகே, சோ லக்னோல என்ன பண்ணீங்க? லக்னோல வந்து இருந்துட்டு அங்க ஒண்ணும் இல்ல, லக்னோ டு புவனேஸ்வர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் புவனேஸ்வரோடைய எபிசோடு வந்து அடுத்த எபிசோடா வரும். பார்ப்போம். பாய்.